ஒரு இளம் தம்பதிகளுக்கு திருமணமாகி 90 நாள் முடிஞ்சது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டையும் சேர்த்து 90 நாள் முடிஞ்சு 91வது நாள் மனைவி சாப்பாடு ரெடி பண்ணி கணவனுக்கு கொடுக்கறதுக்காக பரிமாறி வச்சான். என்ன சாப்பாடுன்னு கணவன் ஆர்வமாக அதை பார்த்தான். பார்த்துட்டு சொன்னா, இன்னைக்கும் உப்மாவா அப்படின்னு. அதுக்கு மனைவி சொன்னா, என்னைக்கும் இல்லை, என்னைக்கும் உப்மாதான் அப்படின்னு. என்னடா இவளுக்கு சமையல் மற்றதெல்லாம் செய்ய தெரியாது போல இருக்குது அப்படின்னு நினச்ச கணவன் என்ன பண்ணா, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய், ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் நம்ம காட்டுவோம். அதில் விதவிதமாக டிசைனாக நிறைய வெரைட்டிஸாக சாப்பாடுகளும் உணவுகளும் செஞ்சுருப்பாங்க. அதை நம்ம மனைவிக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சேரில் உட்காந்து மெனு கார்டு சர்வர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதில் ஆர்டர் பண்ணுங்க, நாங்கள் கொண்டு வந்து தரோம் அப்படின்னு. நான் பார்த்தா இவனுக்கு படிக்க தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வைஃப்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு கையை காமிச்சான். இந்த ஐட்டத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. ஒய்ஃபுக்கும் கொடுத்து நீ என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னா. அவன் வேறு எதாவது ஆர்டர் பண்ணிட்டான். வேறு சாப்பிட்ற ஐட்டங்களை வேறு எதாவது ஆர்டர் பண்ணால் இவன் 8ங்கிறத ஆர்டர் பண்ணான். என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8ங்கிறத ஆர்டர் பண்ணியிருந்தா இல்லைங்களா, பார்த்தா அது உப்மா. சர்வர் பரிமாறி கொடுத்துட்டான். அப்போ ஒய்ஃப் கேட்டேன், ஏயா இந்த உப்மாவை கேட்டிருந்தா என் வீட்லேயே செஞ்சு தர மாட்டேனா, இங்கே வந்தால் உப்மாவை சாப்பிடணுமா அப்படின்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவன் அப்படியே சமாளித்தான். என்னன்னா, இல்லை உப்மா இங்கே எப்படி டேஸ்ட்டாக இருக்கும், எப்படி வெரைட்டியாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்த ஒன்று அப்படின்னா. சரி, சாப்பிட்டு முடிக்கிறப்போ பக்கத்தில் உள்ள டேபிள் அடுத்து என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு யோசித்தான். பக்கத்தில் இருக்கவனும் உப்புமா தான் சாப்பிட்டுட்ருக்கான். அவன் என்ன ஆர்டர் பண்ணுறானோ அதுவே நம்மளும் ஆர்டர் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு இவன் நினச்சான். பக்கத்தில் ஆர்டர் பண்ணவன் சொன்னான், உப்புமா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரிப்பீட் அப்படின்னா. சர்வர் இவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்டார். நம்மளும் உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கு, மறுபடியும் ரிப்பீட்டுன்ட்டான். மறுபடியும் உப்புமாவை கொண்டு வந்து வச்சுட்டார். எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மருந்து தான் சரியாகும் அப்படின்னு எழுதி கொடுக்குற டாக்டர் மாஸ். டாக்டர் இந்த மருந்தைத்தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங்கை படித்து மருந்து எடுத்து கொடுக்குறவங்க பக்கா மாஸ். மருந்து கொடுக்குறவன் சரியான மருந்தைத்தான் கொடுத்துருக்குறானான்னு தெரியாமையே சாப்பிட்ற நாம மரண மாஸ். ஒரு எழுத்தாளருக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுத்துருந்தாங்க. அப்போ கணவனும் மனைவியும் அங்கே போயிருந்தாங்க. அப்போ அவர் மைக்கை வாங்கிட்டு அந்த எழுத்தாளர் சொன்னார், இது எனக்கு சேர வேண்டிய பரிசு கிடையாது, என் மனைவிக்கு சேர வேண்டிய பரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மனைவிக்கு சந்தோஷம் தாங்கலை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் கேட்டாங்க, ஏன் அதில் ஒரு வரி கூட நான் சொல்லலை, ஆனால் நீ என்னடானா பொசுக்குன்னு எல்லாமே என் மனைவிக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டியே, என்ன காரணம்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த வீட்டுக்கார சொல்லியிருக்கான், அது வேற ஒன்றும் இல்லடி, 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் உனக்கும் சண்டை நடந்தது, நீ கோச்சிட்டு உங்கள் ஆத்தா வீட்டுக்கு ஓடிட்ட, அந்த கேப்பில் எழுதினது அந்த புஸ்தகம், அதனால தான் அதுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லு, நீ உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போனனால தானே நான் நிம்மதியாக உட்காந்து புக் எழுத முடிஞ்சது, அதனால தான் உன் வேற சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒருத்தன் ரோட்டில் ஓரமாக நடந்து போயிட்டு இருந்தேன். சைக்கிளில் எதிரில் மேலே வேணுன்ட்டே மோதி 2 பேருமே கீழே விழுந்தாங்க.
கீழே விழுந்து எந்திரிச்சோடனே அந்த ஆள் சொன்னா, ஏன்டா ரோட்டில் ஓரமாக தாண்டா போயிட்டு இருந்தேன், தேடி வந்து மோதுறேன் அப்படின்னா. இப்போ மோதினவன் சைக்கிளில் மோதினவன் சொன்னால், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் சாருன்னா. ஏண்டா நீ வந்து மோதுறதுல நான் புண்ணியம் வேற பண்ணியிருக்கணுமா? ஆமாம் சார், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டியிருந்தேன். அப்போ இதே மாதிரி உங்கள் மேலே நான் மோதியிருந்தேன்னா போய் சேர்ந்துருப்பேன். நல்ல வேலை நான் இப்போ சைக்கிள் ஓட்டினால நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னா. ஒரு வயசான தாத்தா பாட்டி 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குடும்பம் நடத்தி ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்தாங்க. 2 பேருமே வந்து சொர்க்கலோகம் வந்துட்டு போய் சேர்ந்தாங்க. சொர்க்கத்தில் ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பழங்களையும் ஒரு கடைகளையும் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டுது. அப்போ தாத்தா வந்து இவ்வளோ பழங்களும் இவ்வளோ இதுவும் அடுக்கி வச்சுருக்குங்களே, நாங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர்கிட்ட. அதெல்லாம் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர், எனக்கு சுகர் இருக்குது, அதே மாதிரி உப்புச்சத்து இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. இங்கெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் வந்து எது வேணாலும் சாப்பிட்லாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டாங்க. உடனே தாத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்து பாட்டியை பிடிச்சி திட்டினாராம். கேட்டியாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு பத்திய சாப்பாடு இல்லாமல் அப்போவே எனக்கு சுகரும் அது உப்பும் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடியே நான் இங்கே வந்திருப்பேன். இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டுது பார்த்தியா, 10 வருஷம் வீணாக போச்சுல அப்படின்னாரா. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து 15 நாளுக்கு மேலே ஆச்சு. பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா 2 பேரும் கடுமையான சண்டை. இந்த சண்டையை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஓடியாந்தான். என்னையா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லையா, நான் வந்து எங்கள் அப்பா பேரை தான் குழந்தைக்கு வைக்கணும்னு சொல்கிறேன், என் பொண்டாட்டி வந்து அவங்க அப்பா பேரை தான் குழந்தைக்கு வைப்பேன்னு சொல்கிறான். இதுதாயா காலையிலேருந்து சண்டையாகிட்டே இருக்குது அப்படின்னா. இது ஒரு சண்டையா, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்டான். ஸ்ரீனிவாசன்னு சொல்லிச்சு. உங்கள் அப்பா பேர் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டான். கிருஷ்ணன்னு சொன்னேன் அவன். சரி ஸ்ரீனிவாச கோபாலகிருஷ்ணன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேர்த்துக்கும் டவுட்டு வந்துட்டுது. ஸ்ரீனிவாசன் எங்கள் அப்பா பேர், கிருஷ்ணன் உங்கள் அப்பா பேர், நடுவில் வந்த கோபாலன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு, யோ ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன் ஓகே, கோபாலன் யார் அப்படின்னு, அது வந்து எங்கள் அப்பா பேர் அப்படின்னு. ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டு வராங்க. அப்போ குரு கேட்டார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் சீடன் வந்து நீ வந்துட்டு கடுமையாக அடிச்சிட்டாரு அப்படின்னு குருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அந்த குரு சீடனை பார்த்து கேட்டார், ஏன்டா அவனை நீ அடிச்சியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. எதுக்காக அடிச்ச அப்படின்னு சொல்லி குரு கேட்டார். அப்போ அவன் சொன்னால், உங்களை பற்றி தப்பாக பேசினா அதனால தான் அவனை அடித்தேன் அப்படின்னு. அப்படி என்ன அவன் தப்பாக பேசிட்டா அப்படின்னாரு. நீங்கள் வந்து சமீப காலமாக முட்டாள் மாதிரி பேசுகிறீங்கன்ட்டா, அது எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால தான் அடித்தேன் அப்படின்னா. இதில் என்னடா இருக்குது, இது கேட்டால் போட்டு அவரை போட்டு இப்படி அடிச்சிருக்கிற நீ அப்படின்னாரு. நான் அதுக்காக அடிக்கலை, அவன் சமீப காலமாக நீங்கள் வந்துட்டு முட்டாள்தனமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்காக தான் அடித்தேன் அப்படின்னு. குருவுக்கே கொஞ்சம் ஒன்றும் புரியல. தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு. நீங்கள் இப்போ மட்டுமா முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, எப்போவுமே முட்டாள்தனமாக தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஏங்க நம்ம பையன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே அப்பா மகனை கூப்பிட்டார். டே மகனே இங்கே வா, ஏன் இவ்வளோ சேட்டை பண்ணுற, நல்ல பிள்ளையாக சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், நீ ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தீன்னா அப்பாவுக்கு ஒவ்வொரு முடியும் நரைச்ச முடி வந்துகிட்டே இருக்கும்டா அப்படின்னாரு. மகன் கொஞ்ச நேரம் யோசித்தான். அப்பா கேட்டார், ஏன்டா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியே. இல்லைப்பா, தாத்தா முடி ஏன் இவ்வளோ தூரம் நரைச்சிருக்குன்னு எனக்கு இவ்வளோ நாளாக காரணம் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் எனக்கு தெரியுது நானும். அப்படி என்னடா தங்கம் உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டார் அந்த பையனை பார்த்து. உடனே பையன் சொன்னா,
நீயும் என்ன மாதிரி சின்ன வயசில் இருக்கிறப்ப எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்க அப்படின்றது தாத்தாவோட நரைச்ச முடியை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நான். ஒரு ஃபாதர் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 5 வருஷம் கழித்து அவனை போய் சந்திக்கிறப்ப அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். ஹாய் டேவிட், ஏன்ப்பா ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு. கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு ஃபாதர், இன்னும் குழந்தையே பிறக்கல அப்படின்னு. உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமாம் ஃபாதர், கவலைப்படாத, நான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி உனக்காக ஜெபம் பண்ணிட்டு வரேன், டோன்ட் வரி அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி ப்ரேயரும் பண்ணிட்டார் ஃபாதர். அடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து அவனை சந்திக்கும்போது ஹாய் டேவிட், மறுபடியும் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கு அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், ஏன் குழந்தை இன்னும் பிறக்கலையா அப்படின்னு. அதெல்லாம் குழந்தையெல்லாம் பிறந்தது ஃபாதர் அப்படின்னு. அப்படியா, அப்புறம் ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு. அது இல்லை ஃபாதர், நீங்கள் மாதா கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்தீங்க இல்லைங்களா, அந்த வருஷமே 2 குழந்தை பிறந்தது. அதுக்கு அடுத்த வருஷமும் 2 குழந்தை பிறந்தது. அதுக்கு அடுத்த வருஷமும் 2 குழந்தை பிறந்தது. அதுக்கு அடுத்த வருஷமும் 2 குழந்தை பிறந்தது. இப்போவும் 2 குழந்தை பிறந்தது ஃபாதர். இந்தாங்க வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு. தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவர்த்தியை கொஞ்சம் அணைச்சிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு 2 ரிலீஸ் ஆகுது ஃபாதர், அதான் தாங்க முடியல. ஒருத்தர் குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சார். இதை அப்படியே கோழிப்பண்ணை நடத்தலான்னு முடிவு பண்ணி கோழிப்பண்ணைகிட்ட இருக்கிற கோழிகள்கிட்ட நம்ம இந்த வார்த்தைகளை சொன்னோம்னா அதுவும் அப்படியே கேட்டு நல்ல விதமாக முட்டை போடும் அப்படின்னு நினச்சிட்டு கோழிகிட்ட எல்லா கோழியை வச்சு சொல்கிறார், இந்த மாதிரி நல்லா முட்டை போடுங்க, எனக்கு டெய்லி ஒரு முட்டை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு தீனிகளும் நான் நிறைய பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி தீனிகளும் நிறையா போடுறார். போட்டதும் அதாவது ஒரே ஒரு கோழியை தவிர பாக்கி எல்லா கோழியும் முட்டை கரெக்டாக போடுது. இவர் அந்த ஒரு கோழியை வார்னிங் கொடுக்குறாரு, இதை பார், நாளையிலேருந்து நீ ஒரு முட்டை போடணும், முட்டை போடலை அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு. அடுத்த நாளும் பார்க்குறாரு, அந்த கோழி முட்டை போடலை. அதுக்கு அடுத்த நாளும் பார்க்குறாரு, அந்த கோழி முட்டை போடலை. இவருக்கு கோபம் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா டைலாகாக மாற்றுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இனிமே யாராவது முட்டை போடாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள நான் ஹோட்டலில் பிரியாணி கொடுத்துருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாரு. அந்த கோழியை நடுங்கி பயந்து செத்துக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சரி, அடுத்த நாளும் அதே மாதிரி கணக்கெடுக்கிறாரு, முட்டை போடலை. உடனே அந்த கோழியை பிடிச்சி ஏன் முட்டை போடலை சொல்லு அப்படின்னு சொல்லி அதை மிரட்டி பயந்து ரொம்ப பயமுறுத்தி அந்த கோழிகிட்ட கேட்குறாரு. உடனே அந்த கோழி சொல்லிச்சு, யோ நான் முதல்ல கோழியே இல்லையா, சேவல்யா, என்ன பிடிச்சி முட்டை போடுனா நான் எப்படியா முட்டை போடுவேன், நான் தினமும் விட்டதாயா போடுவேன் அப்படின்னு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில குழந்தைங்க ஓரளவுக்கு தான் படிப்பு அப்படின்றது இருக்கும், மற்ற திறமைகள் நிறையா இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளை நம்ம பிடிச்சி படி 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 படின்னு சொல்லி ஒரு வழியாக்கி விட்டுருவோம். இப்போல்லாம் மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இருக்குது, அதனால் மாவு அரைச்சிடுறோம். முன்னெல்லாம் மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாவு அரைக்கிறதுக்குன்னு நல்ல பலசாலியான ஆட்களை வேலைக்கு எடுப்பாங்க ஹோட்டல் முதலாளிகள்லாம். அப்படி ஒரு ஆளை ஒரு ஹோட்டல் முதலாளி வேலைக்கு எடுக்கிறப்ப அவன்கிட்ட கண்டிஷன் போட்டார், இதை பாருப்பா, உனக்கு மாத சம்பளம் 300 ரூபா நான் கொடுத்துட்றேன், மாவு அரைச்சிட்டு வந்தீங்கன்னா என்கிட்ட கொண்டு காமிச்சிட்டு தான் நீ அதை பயன்படுத்தணும் அப்படின்னாரு. சரிங்கய்யா, அந்த மாதிரியே நான் பண்ணிடுறேங்க அப்படின்னா. ஓகே, நாளையிலேருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்ட்டார். அடுத்த நாள் அவன் வேலைக்கு முதல் நாள் நல்லா மாவு அரைச்சிட்டு போய் முதலாளிகிட்ட காமிச்சேன். முதலாளி பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி நல்லா அரைக்கணும்பா அப்படின்னா. சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து 2வது நாளும் அரைச்சிட்டு கொண்டு காட்டினான். ஐயா, அந்த மாவு நல்லா அரைச்சிருக்கேன், நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. அவரும் பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்ப்பா, இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அப்படின்ட்டார்.
3ஆவது நாளும் அதே மாதிரி அரைச்சி கொண்டு வந்து காமிச்சான். இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்யா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். 4ஆவது நாள் கொண்டு வந்து காமிச்சான். அதே மாதிரி மாவு அரைச்சி கொண்டு வந்து காமிச்சான். அவர் செக் பண்ணி பார்த்து இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்ப்பா அப்படின்ட்டார். அவனுக்கு கோவம் வந்துட்டுது. நான் வந்துட்டு நாளையிலேருந்து வேலைக்கு வரலைங்கய்யா அப்படின்ட்டு. ஏன்னா வந்து 4 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நாளையிலேருந்து வேலைக்கு வரலைங்கிறேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு. ஆமையா, ஒவ்வொரு தடவையும் நான் மாவு அரைச்சிட்டு வருவேன், நீ வந்து வெண்ணெய் மாதிரி அரை இன்னைக்கு வெண்ணெயவே கொண்டு வந்து காமிச்சிருக்கிற, இன்னும் வெண்ணெய் மாதிரி அரைங்கிற. அப்போ அவன் சொன்னான், என் மேலே பிரச்சனை கிடையாது, உன்னோட பார்வை சரியில்லை, என் மேலே குறைய கண்டுபிடிக்கணுன்னே நீ வந்துட்டு பார்க்குற. ஸோ அப்படி இருக்கிறவன்ட்ட நான் வேலை செய்ய முடியாது, அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ட்டு.